ரோகிணி நட்சத்திரம். சந்திரனுடைய ஆகச்சிறந்த ஆசியை தன்னிடத்தே வாங்கி கொண்டுள்ள ஒரு ஈடு இணையற்ற நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். ஆ ரோகிணி அப்படின்னாலே சகடம்னு சொல்லுவாங்க. சகடம் அப்படின்னாலே சக்கரம்னு அர்த்தம். அதனால தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்கலாம் சக்கரத்தாழ் வர போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறந்த எச்சத்தை சந்திக்கலாம் அப்படின்லாம் கூட நம்மளுடைய நூல்கள்லாம் சொல்லுது. இந்த சக்கரம் இப்போ எப்படி சுத்த போகுது அப்படின்னா, இது வரைக்கும் இப்படியே சுத்திட்டு இருந்துச்சுல, இப்போ இப்படி சுத்த போகுது. கிளியர்? இது வரைக்கும் மெதுவா ஏதோ நகருது நகருது நகருதுன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த அத்துணை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் டாப் கியரை போட்டு தூக்குவதற்கான நேரம் அப்படின்றது வந்து விட்டது. வேலை வேலை வேலைன்னு இருக்க போறீங்க. யாரெல்லாம் உணவு சார்ந்த தொழில் மேற்கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மென்பொருளை இயக்குபவர்களாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் நீர் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே அதிரடி காலம்தான். அல்டிமேட்டான காலம் தான் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய 2025 வருஷம். அதுவும் ஆஃப்டர் மேக் அப்புறம்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன்ல, இப்படி சுற்றுறது அப்படியே மெதுவாக இது வரைக்கும் சுற்றிட்டு இருந்த கிளாக் அப்படியே வேகமாக விஷ்ணு கையில் இருக்க சக்கரம் சுற்றுற மாதிரி சுத்த போகிற காலகட்டத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள், புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. 2ல் போய் குரு அமர்ந்ததோட வேற என்ன வேணும்? அதை தாண்டி வேற எதுவுமே வேணால. இது வரைக்கும் தலைக்கு மேலே குரு உட்காந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டே இருந்தார். என்னதான் வந்து அந்த ஒரு படத்தில் சொல்லுவார்ல, பேய் இருக்குன்றாங்க, பிசாஸ் இருக்குன்றாங்க அப்படின்ற மாதிரி என்னதான் குரு வந்துச்சு, 1 இயங்குச்சு, 5 இயங்குச்சு, 10 இயங்குச்சுதாங்க, ஒன்றுமே இயங்கலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறமான காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்ன்ற மாதிரி உங்களை தேடி மதிப்பு மரியாதைலாம் ஜனவரி மாசமே வர ஆரம்பிச்சிடும். இன்னும் இமேக்கப்புறமே அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலித்தமாக போகுது. காரிய வெற்றி கிடைக்க போகுது. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ண முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தா அத்துணை ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும், நீ எல்லாம் சொல்லி என்னத்த அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். சூப்பரான டைம் பீரியடா இருக்குங்க. சேமிப்பு உயரப்போகிறது. முதல் பாயிண்ட் சேவிங்ஸ் அப்படின்ற இடத்துல உயரப்போகுது. பணம் காசு பெருக போகிறது. நிறைய பேருக்கு நிறைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய கோவில் வழிபாட்டுக்கு நீங்களா போய் சில விஷயங்களை பண்ண போறீங்க. நிறைய ஆலய பணிகளை மேற்கொள்வதற்கான நேரம் அப்படின்றது இயங்க போகுது. நிறைய வந்து உங்களை தெரியாமையே பார்க்குற இடத்துலலாம் பிள்ளையாரையோ முருகனையோ உங்களை ஈர்க்கதை நீங்க உணர போறீங்க. நிறைய முதன்மை தெய்வத்துடைய ஆசி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒரு 6 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் இப்ப நடக்க போகுது.